பாருங்கள், ஒரு 5 கிலோ சிக்கன் வந்து நம்ம கிரேவி செஞ்சிடலாம். அதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் பாருங்கள், பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சதை சேர்த்துடலாம். இப்போ வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்க, 5 ஸ்பூன் சேர்த்தாச்சு. நல்லா பெரிய ஸ்பூன் தான். நல்லா வதக்கிடுவோம். நாட்டு பூண்டு, அதனால் நல்லா காட்டமாக நல்லாயிருக்கும். அடுத்து பாருங்கள், அரைக்கிறதுக்கு பட்டை சேர்த்துக்கலாம், ஏலக்காய் சேர்த்துடலாம், கிராம்பு சேர்த்துருவோம். அடுத்து மிளகு சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். சில மிளகாத்தூள் காரமாக இருக்கும், சில இது கம்மியாக இருக்கும். அடுத்து பாருங்கள், மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், மல்லித்தூள் 5 ஸ்பூன் சேர்த்தாச்சு. அடுத்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அப்புறம் ஒரு நாட்டு தக்காளி நல்லா புளிப்பாக இருக்கும். அதில் ஒரு 10-12 தக்காளி சேர்த்துடலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சு பேஸ்ட்டை வந்து சேர்த்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி போடும்போது நமக்கு திக்னஸாக இருக்கும், நல்லா கிரேவி நிரப்பமாக கிடைக்கும். பாருங்கள், நல்லா வதக்கிடுவோம். அடுத்து உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள், கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடித்து வச்சுட்டு சிக்கனை சேர்த்துருவோம். அப்புறம் பாருங்கள், தண்ணி ஊற்றிக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். இப்போ எல்லா சிக்கனையும் நல்லா பரட்டி விடுவோம். அப்போ தான் எல்லா பக்கமும் மசால் போடும். பாருங்கள், நல்லா பரட்டி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டுடலாம். பாருங்கள், வெந்துடுச்சு. நல்லா மூடி போட்டு சிம்மில் வச்சு நல்லா கிண்டி விட்டு வேக வச்சாச்சு. பாருங்கள், நல்லா டேஸ்ட்டான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.